வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது டேக்கோ வீடியோ. இந்த ஃபுட் வந்து ஒரு மெக்சிகன் ஃபுட். இந்த ஃபுட்டை ரெடிமேடாக பாக்ஸில் வேண்டி எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த ரெசிப்பியில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சமைத்து வைத்திருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்படி தான் இருப்பார். இந்த ஃபுட் நிறைய நாடுகளில் இருக்குது. இதுதான் அந்த டேக்கோ பாக்ஸ். இந்த பாக்ஸில் 12 ரொட்டி ஸ்லைசஸ் இருக்கிறது. இது சாஃப்ட் டேக்கோ, அதனால் ரொட்டி டைப்பில் இருப்பார். ரெசிபி செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 6 பீசஸ் உள்ளி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் ஒனியன் ஸ்லைசஸ். இப்போது 2 மினிட்ஸ் குக் பண்ணுகிறேன். ஒனியன் 2 மினிட்ஸ் குக் பண்ணப்பட்டதன் பிறகு இப்போது மீட் கிரவுண்ட் பீஃப் 1 kg சேர்க்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன். இந்த மீட்டை 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக 20 மினிட்ஸ் குக் பண்ணப்பட்டதன் பிறகு தான் மிச்ச ஐட்டம் சேர்க்க போகிறேன். இது இந்த டேக்கோ பவுடர் அந்த பாக்ஸோடு வருவார். அப்படியே ஃபுல்லாக சேர்க்குறேன். அதே மாதிரி டொமாட்டோ சோஸும் அந்த பாக்ஸோடு வருவார். இரண்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுவேன். நான் இந்த மிக்ஸுக்கு கொஞ்சம் மிளகு பவுடரும் நச்சீரை பவுடரும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். விருப்பமென்றால் சேர்த்துக்கொள்ளுங்கள், அல்லது பாக்ஸில் வர்ற மிக்ஸியை சேர்த்துக்கொள்ளலாம். மறுபடியும் 20 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணி குக் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே 40 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணி குக் பண்ணிவிட்டு ஒரிகனோ லீஃப் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போது இந்த மிக்ஸ் நான் குக் பண்ணி முடித்துட்டேன். பீஃப் ஆல்வேஸ் 40 to 45 மினிட்ஸ் குக் பண்ணப்பட வேண்டும். இப்போ இந்த டேக்கோ சீட்டி எடுத்து எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணி செய்து முடிக்கிறதுன்றதை பார்ப்போமாங்க. இப்போ அந்த டேக்கோ சீட்டை லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தேவையான அளவு மீட்டை சேர்த்துக்கொள்ளுகிறேன். மூன்றுலேயும் சேர்த்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்ன டாப்பிங் சேர்க்க விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒனியன் சேர்க்கிறேன், தக்காளி பழம், ஒனியன் லீஃப். தேவையில்லாத நீங்கள் விருப்பமில்லாத நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அதோடு கொஞ்சம் சலாட் சேர்க்கிறேன். லாஸ்ட்டில் சீஸ் சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி நான் செய்து முடித்துட்டேன். இதற்கு மேலே நீங்கள் ஏதாவது சோஸ் விடணுமென்று விரும்பினா நீங்கள் விட்டுட்டு சாப்பிடலாம். நாங்கள் இப்படியும் சாப்பிடுவோம். பிள்ளைகளுக்கு விருப்பம்ண்டா இதற்கு மேலே ஏதாவது சோஸ் விட்டு சாப்பிடுவார்கள். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபி நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.